உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். கும்ப ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு. அதனால நிறைய குழப்பங்கள், தடைகள், தாமதங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், அப்படியே வெறுத்து போய் உட்காந்துருக்கேன். ஒரு காலகட்டத்துல நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்ப நான் ஒண்ணுமே பண்ண முடியாம ஏதோ என்ன பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது உண்மைதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பெருசா சாதனை செய்ய முடியாத ஒரு சூழலை தான் இப்ப கும்பராசி என்பது. சாதனைலாம் இல்லை சார், பக்கத்து வீட்டுக்கு போனாலும் போக முடியல, பக்கத்து தெருக்கு போகணும்னு பிளான் பண்ணாவே போக முடியல, ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சா போக முடியல, ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சா போக முடியல, வேலைக்கு முயற்சி பண்ண நடக்க மாட்டேங்குது. அந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய ஆரம்ப மாதம் தான் இந்த மாசம். அதனால யாரெல்லாம் கும்பராசியா இருக்கீங்களோ இந்த மாசத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. வேலை இல்லையா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இல்ல சார் நான் படிச்ச படிப்பு இப்படி இருக்கு சார், அப்படி எல்லாம் கரெக்ட் தான். இப்ப நேரம் சரியில்லாதனால அப்படியே ரொம்ப வெறுத்து போயிருவீங்க. வீட்டுல எல்லாம் இப்ப நிறைய வேலை இல்லாதவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அவமானம் சந்திச்சுட்டு இருக்கேன் சார் நானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. ஏன்னா 6 மாசமா வேலை இல்லை, படிச்சு முடிச்சு 1 வருஷமா வேலை இல்லை. இந்த மாதிரி இருக்கவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அந்த வேலை கிடைக்கும். இல்லை சார் நான் அதே நான் என்ன படிச்சனோ அதுதான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வேலையில நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும். முதல்ல பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க, ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு உங்களை பிடிச்ச சண்டை போட்டு பெரிய லெவல்ல அந்த பிரச்சனையை பெருசாகி இருப்பாங்க. ஆபீஸ்ல உங்களுக்கு பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எதிர்த்தாப்புல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நேரம் அது மாதிரி இருக்கும்போது அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல சேஞ்சஸ் வரும். ஆரம்பம் தான், அப்படியே உடனே சடனா மாறிடுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆபீஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும். ஆபீஸ் மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்க. பெருசா சம்பளம் அதிகமா கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வேலை மாறணும், இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகணும், பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு மாறிட்டீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு அடுத்த வருஷத்துல இருந்து மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய பொசிஷனும் கண்டிப்பா பெரிய சம்பளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த வருஷத்துல இருந்தே
இருக்கு. அதே போல கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வீட்டுல இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனை இப்பதான் குறையும். அதனால கொஞ்சம் இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னாவே பிரச்சனைகள் கண்டிப்பா குறைஞ்சிரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய மாசம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு. வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும். ஒரு ஆஃபர் வந்திருக்கு சார், வெளியூர் போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கை இப்பதான் மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடும். அதே போல வெளிநாட்டுல இருக்கீங்க, நான் வேலை இல்லாம இருக்கீங்க சார்னா அங்கேயே தேடாம பக்கத்து ஸ்டேட்டு இல்ல வேற ஏதாவது கண்ட்ரில வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். இல்ல சார் விசா முடிய போது என்ன பண்றது தெரியாம இருக்கேன், குழப்பத்துல இருக்கேன், இங்க நான் செட்டில் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பிஆர் வாங்க முடியல, செய்ய முடியல, பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க. என்ன ப்ரெஷர்ல இருந்தாலும் சரி, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அங்கேயே உங்களுக்கு வேலையே இல்லைன்னா கூட வேலை கிடைச்சோம். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டைம். இந்த டைம் மாறிக்கங்க. ஒய்ஃபுக்கு வேலை இல்லை, கணவருக்கு வேலை இல்லை, அது மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா வேலை கிடைச்சிடும், பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்களுக்குமே சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஏதோ ஒரு 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 பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டத்துல இருப்பீங்க, ஒரு மன வருத்தத்துல இருப்பீங்க, வெறுப்புல இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செப்டம்பர் மாசத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள், பிரச்சனைகள், குழந்தைக்கு ஒண்ணும் நடக்கலையே, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. அதெல்லாம் வருத்தத்தெல்லாம் விடுங்க. கண்டிப்பா அவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இதுக்கப்புறம் தான் நடக்கும். நீங்களே ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துல இருந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கீங்க. இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அதனால அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்துல கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை, பண வரவுகள், தொழில லாபம், தொழில முன்னேற்றம், தங்கு தடை இல்லாத தொழில் எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு முக்கிய மாதமாக இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அமைய போகிறது.